நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாத்ரூம்குள்ளே வரக்கூடிய ட்ராப்பிலிருந்து வேஸ்ட் வாட்டர் லைன் போகுது. கிளாசெட்டிங் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வாஷ் பேசினில் இது வந்துட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் செஞ்சது. இப்போ செய்கிற மாடல்லாம் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா செவத்தில் இந்த இடத்துல இருந்து பார்த்தது அப்படின்னுச்சுன்னா ஒரு பீஸ் போட்டு ஒரு எல்போ செட் பண்ணுவோம். 1.5 இன்ச் எல்போ, மறுபடி ஸ்ட்ரைட்டாக செவத்துக்கு போய் இந்த இடத்துல ஒரு எல்போ, கீழே அப்படியே வந்து கன்சில்டில் எல்போ வெளியே வந்துடும். அதில் தான் இந்த மெயின் லைன் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அப்போ இப்போ நான் இப்போ பார்த்தோன்னா கிளாசெட்டு இங்கே வந்துடுது. பேக் சைடு அந்த கேப் இருக்குது. அந்த கேப்பில் ட்ராப்பை இங்கே வச்சு ரூம் ஸ்லோப் அங்கே தான் இருக்குது. ட்ராப் அந்த இடத்துல வச்சு பைப்லைன் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஓரத்தில் பார்த்தோன்னா மேலே வாட்டர் ஹீட்டர் வருது, ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் நம்ம வெளியே நம்ம அழகாக பைப்லைனை கொண்டு போகலாம். ஏன்னா கிளாசெட்டு லைன் அங்கே தானே வருது, அங்கே கொண்டு போகலாம் முடிஞ்சால். ஏன்னா வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா வேறொரு பிக்சரில் காட்டியிருப்பேன், டோர் எல்போ எல்லாம் வந்து தான் செட் பண்ணணும், டைரெக்டாக டீ போடக்கூடாது அப்படின்னு வேறு பிக்சரில் சொல்லியிருக்கேன். இது ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக தான் இப்போ இதை பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த பிக்சர் காட்டுறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா தெரியணும். போடும்போது ரோட்டிலேயே போகிறோம், இந்த வழியில் சரியில்லை அப்படின்னுச்சுன்னா ஆல்டர்னேட்டாக இன்னொரு வழியில் நம்ம கண்டுபிடிச்சி போகிறது இல்லையா? அந்த மாதிரி இப்போ இந்த லைனில் அங்கே போடுறோம் அப்படின்னுச்சுன்னா இந்த ட்ராப்பை வச்சு போடும்போது ரெண்டுமே பக்கத்தில் போய் சேர்ந்துருமில்ல. டாய்லெட் லைன் வருது, இதோடைய ட்ராப் வச்சு போகும்போது 2 லைனும் பேரலாக பக்கத்தில் 1 இன்ச்சு இடையில கேப் இருக்கும். வெளிப்பக்கம் லைன் செட் பண்ணும்போது நிறைய பக்கம் பார்த்தோன்னா 1 இன்ச்சு கேப்பில் தான் செட் பண்ணுறாங்க. ரிப்பேர் ஆகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ரிப்பேர் ஆகும்போது தான் தெரியும். வெளியே ஒரு அடி கிளாம்பை வச்சு 2 பைப்புக்கு இடையில 3 இன்ச்சாவது கேப் கொடுக்கணும். வெர்டிக்கல் லைன், வெளிப்பக்கம் வரக்கூடிய வெர்டிக்கல் லைனில் 3 இன்ச்சாவது கேப் கொடுக்கணும். வேஸ்ட் வாட்டர் லைனும் டாய்லெட் லைனும் இறங்கும்போது இது 2க்கு இடையில 1 இன்ச்சு இல்லைன்னு ஒரு விரல் கேப்பை கொடுத்து தான் லைன் செட் பண்ணுறாங்க. அது ஏன் அவ்வளவு கம்மியாக போடணும்? தேவையில்லை. கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா நாளைக்கு ரிப்பேர் அதை பார்க்கும்போது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அது இனி ஒரு வீடியோவாக இனி அது சொல்லணும், சொன்னால் தான் அது கொஞ்சம் புரியும். ஏன் செய்யும்போதே செஞ்சிடலாமே, கொஞ்சம் சௌகரியமாக பண்ணலாமே. சரி, நம்ம இதை பேசுவோம். அப்போ இந்த ட்ராப்பை வச்சு இந்த இடத்துல லைன் கொண்டு போகும்போது இது எப்படி கொஞ்சம் நெருக்கடியாக தானே வருது. ரெண்டுமே பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த 1 இன்ச்சு கேப்பில் தான் போய் சேரும். அப்போ அப்படி கொடுக்கறது அந்த இடத்துல ரொம்ப சிரமம். இல்லைன்னா ஒன்று வந்துட்டு டாய்லெட் லைனை அந்த ஓரமாக போட்டுறணும். வேஸ்ட் வாட்டர் லைனை டாய்லெட் லைன் மாற்ற முடியாதுல்ல, கிளாசெட் லைனை அந்த ஓரமாக தான் போடணும். வேஸ்ட் வாட்டர் லைனை வேணால் இந்த பக்கம் திருப்பலாம். எப்படி திருப்பலாம்? இப்படி வேஸ்ட் வாட்டர் லைனை இந்த பக்கம் பண்ணி இந்த ஓரத்தில் கொண்டு வந்து கதவோரத்தில் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இந்த வாஷ் பேசன் லைனை ஜாயின் பண்ணி அப்படி எழுதிட்டு போயிடலாம். இல்லை அப்படின்னுச்சுன்னா நம்ம பழைய மாதிரி இந்த பக்கம் நான் காட்டுற மாதிரி பழைய லெவலில் காட்டினேன் அப்படின்னா வாஷ் பேசன் லைனில் அதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ பார்த்தோன்னா வாஷ் பேசன் லைனை இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு வாஷ் பேசன் லைனை என்ன பண்ணுறது, எப்படி கொண்டு வந்து சேர்த்துறது? வாஷ் பேசன் லைனை அப்படியே டக்குன்னு ஜாயின் பண்ணலாமா, அல்லது ட்ராப்போட கண்ட்ரோலுக்கு தான் வாஷ் பேசன் வரணும்? இந்த ட்ராப் இருக்கு இல்லையா, இந்த ட்ராப்போட கண்ட்ரோலுக்கு தான் வரணும். பார்ப்போமே, அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமே, என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனைகள் வருது பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம லைனை மாற்றிட்டோம். எல்போ போட்டாச்சு. வாஷ் பேசினுக்கு கீழே இந்த செவத்துலேருந்து கன்சிடர் பண்ணி வர மாதிரி டீயும் எல்போவும் செட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொண்டு வந்து நம்ம கன்சில்டு செவத்துக்குள்ளே வந்துட்டு இந்த எல்போ வந்துட்டு வெளியே இருக்கு இல்லையா, அப்புறம் 2 ஷூ போடலாம், அல்லது கீழேயே இது உங்களுக்கு அதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்வைக்கு தெரியணுங்கிறதுக்காக தரைக்கு மேலே வச்சு காட்டியிருக்கிறேன். இப்படி யாராவது லைன் போடுவாங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இது வந்துட்டு இந்த இமேஜின் இப்படி வச்சு காட்டும்போது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் தெரியும். சும்மா அந்த தொட்டிக்குள்ளே வச்சு காட்டுச்சுன்னா ஒன்றும் புரியாது. அதனால லைன் இப்படி போட மாட்டோம், தரைக்குள்ளே தான் வரப்போகுது. தெரியணும், பார்த்தீங்கன்னா பார்வைக்கு இப்போ இப்படியெல்லாம் வந்ததுன்னா தான் இந்த இடத்துல இப்படி வருது அப்படிங்கிறது தெரியும். ஒரு அடிக்கு கீழே சங்க ஏரியாவில் தான் லைன் வருது. அந்த இமேஜினேஷன் கொண்டு வந்துக்குங்க. பிளம்பர் தப்பாக காட்டிகிட்ருக்கிறாப்லையே, ஜெயகாந்தன் சரியில்லைன்னு சொல்லிட வேண்டாம், ஏதோ கரெக்டாக தான் காட்டிகிட்ருக்கிறேன். தெரியணுமில்ல பார்வைக்கு, இப்படி கொண்டு வந்ததுன்னா தான் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்குது. சரி, நம்ம பேசுவோம்.
அப்போ இப்படி கொண்டு வந்துட்டேன் பாருங்களேன். வாஷ் பேசனை கீழே காட்டியாச்சு. அது அந்த பழைய மாடல் நீங்கள் மறந்துடுங்க. அது வந்துட்டு செவுத்தில் நம்ம 2-3 எல்போ போட்டு அதில் பாட்டில் ட்ராப்பு காட்ட வேண்டாம். அந்த செவுத்தில் இந்த வாஷ் பேசனில் பாட்டில் ட்ராப் காட்டுறது வந்துட்டு நம்ம ப்ளம்பர்கள் வேலை செய்யும்போது அந்த பிரித்து அதில் பிளாக் ஆச்சுன்னு ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால அந்த பாட்டில் ட்ராப்பு வீட்டுக்காரங்க மாட்டுச்சு அப்படின்னுச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கிங்க. ஆனால் அது ரொம்ப சிரமமாக தெரியுது. என்னுடைய மைண்ட் செட்டுக்கு அது சரியில்லையா அப்படி அந்த பாட்டில் ட்ராப் ஐட்டம் பார்க்குறதுக்கு ஃபேன்சியாக இருக்குது. ரிப்பேர் பண்ணும் இல்லை, ரிப்பேர் பண்ணும்போது அது கீழே பாட்டம் சைடு ஓப்பன் பண்ணிச்சு அப்படின்னா அந்த செடிமெண்ட் பூராமே கீழே விழுகும். அடிப்பக்கம் இருக்கிற வேஸ்டேஜ் பூராமே அந்த ட்ராப்பில் அடிப்பக்கம் விழுகும்போது பக்கெட்டை வச்சு பிடிக்கலாம், தரையில் சிந்த எடுத்து வெளியே கொட்டணும். அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. பாட்டில் ட்ராப்பு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிடுங்க. எல்போ போட்டு அப்படி செட் பண்ணிக்கலாம். 2 எல்போ போட்டு இப்போ தெரியும், அந்த பிக்சரில் பார்த்தோன்னா தெரியும். சரி, இப்போ இந்த டீ எல்போ போட்டு இப்படி லைன் வெளியே போகுதுன்னு வச்சுக்கலாம். எல்போ போட்டாச்சு. அந்த எல்போவில் பார்த்தீங்கன்னா புஷ்ஷு போடலாம். 2.5 இன்ச்சு எல்போ, 2.5 1/2 புஷ்ஷை போட்டுட்டு 2 ஷூ போட்டு செவத்தில் கன்சில்டு பண்ணி மேலே தூக்கிற போகிறோம். ஓகே, ரைட்டு. இப்போது லைன் இப்படி இந்த பக்கம் ஒரு எல்போ வருது. எல்போ வராமல் மற்றபடி இதை கிராஸ் பண்ணி காட்டக்கூடாது, காட்ட முடியாது. அதாவது ட்ராப்பில் இருந்து கிளாஸட் ஓட்டின மாதிரி ஒரே கிராஸில் இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னுச்சுன்னா லைன் வெளிப்பக்கம் செட் பண்ணுறது முடியாது. ரைட், அதுவும் ஆச்சு. அப்போ அடுத்தது பேசுவோம். இந்த ட்ராப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக பைப்பை சூடு பண்ணி எப்படி மாட்டியிருக்கிற பாருங்க. இதெல்லாம் பண்ணுறது தான், பெரிய ஒரு வித்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அழகாக சூடு பண்ணி பைப்பை ஒரு கப்ளிங் மிச்சம் இல்லையா, சூடு பண்ணி மாட்டியிருக்கிறேன். இப்படி பண்ணிடலாமில்ல, இப்படி பண்ணிச்சுன்னா வீட்டுக்காரங்களுக்கு ஒரு கப்ளிங் சேவ் ஆயிரும். இப்படி பண்ணிக்கிட்டோம், நல்லா இருக்கும் இல்லையா. இதையும் இப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்தது பார்த்து அப்படின்னுச்சுன்னா இந்த இடத்துல டீயும் எல்போவும் வச்சுட்டு எப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னுச்சுன்னா, இல்லை அப்படின்னுச்சுன்னா வாஷ் பேசனுடைய வேஸ்ட் வாட்டர் எப்படி கொண்டு வர்றது. இப்போ அங்கேருந்து பார்த்தோன்னா வாஷ் பேசனில் இருந்து அதுக்கு அந்த பக்கம் கொண்டு போக முடியாது. வாஷ் பேசன் வேஸ்ட் வாட்டரை அந்த ட்ராப்புக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஓரத்தில் செவுத்தோரத்தில் இருக்கிறத அந்த மவுத்தில் தான் கொண்டு போய் சேர்த்தணும். அதில் சேர்த்துறதுன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது. காடி எடுக்கணும், காடி எடுத்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அது ரொம்ப பெரிய ஒரு சிரமம். இதெல்லாமே இந்த அரக்கல் செவர் 5 இன்ச் செவர்னு வரும்போது அதில் காடி எடுத்து கொண்டு வரதெல்லாம் ரொம்ப சிரமம். அது அவ்வளோ தூரம் அது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இந்த பக்கம் இப்படியே டீயாக காட்டி விட்டுறலாமில்ல. இல்லை அப்படின்னுச்சுன்னா இப்போ இந்த மவுத்தில் சேர்த்தணும்னு வைங்களேன், இதில் சேர்த்தலாம். இதில் சேர்த்துறதுனா இப்போ முன்னால் இப்படி லைன் வரும், ஃப்ரண்ட்லேயே இப்படி லைன் வந்து இந்த ஓரமாகவே இப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து சேர்ந்து இதில் இருந்து மேலே ஏறி அதில் போகும். அப்போ சங்கன் ஏரியாவில் இது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைட் ஏரியாவை பிடிச்சிரும். ஏன்னா இது ஒரு 2.5 இன்ச்சு. ஏற்கனவே அதுக்கு தான் இதுக்கு முன்னால் ஒரு பிக்சர் காட்டியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ரொம்ப நெருக்கடியாக வரும். அதனால் இப்போ இந்த எல்போ போட்டு விட்டோம் அப்படின்னுச்சுன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சு போயிடும். வெளியே போட்டு விட்டுறலாம். இது கரெக்டாக உங்களுக்கு படுதா அப்படிங்கிறது எப்படி பேசுவோம் இல்லையா, நான் மட்டும்தான் பேசணும். கரெக்டாக படுது, இது நல்ல ஐடியா தானே, இப்படி போடலாம் அப்படின்னா வீடியோ இதோடு முடிச்சிடலாம். இல்லை இது தப்பு, இப்படி லைன் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு 15 நிமிஷம் பேசலாம் அதை பற்றி. சரி, கரெக்டுன்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க, கரெக்டாகவே இருக்கட்டும், அதையும் பாருங்களேன், ஒரு 15 நிமிஷம் பாருங்கள். தப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்னவெல்லாம் தப்பு நம்ம பேசலாம் அப்படிங்கிறத பேசுவோம். இப்போ இங்கேருந்து வரலாம். அந்த ட்ராப்பில் சூடு பண்ணி போட்டிருக்கிறேன் இல்லையா, இந்த சூடு பண்ணி போடுறதுல கேரண்டி கிடையாது. இந்த சூடு பண்ணி போடுறது அவுட்டர் சைடு வெர்டிக்கல் லைனுக்கு போடலாம் அல்லது ஹரிசாண்டல் லைனுக்கு, ஏதாவது எமர்ஜென்சிக்கு போடுங்க. அந்த இடத்துல பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக சீட்டிங் சுற்றி இருக்கிற டைமென்ஷன் கரெக்டாக செட் ஆகிறதில்ல. சில பக்கம் தண்ணி ஊற்றி பார்த்தது அப்படின்னுச்சுன்னா இந்த ஜாயிண்ட்டு லீக் ஆகும். அதையும் இந்த சங்கன் ஏரியாவில் இதை நம்ம போட்டோம் அப்படின்னா சரி வர செக் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம், பைப்பில் ஃபுல்லாக தண்ணி போகுது அப்படின்னா இந்த இடத்துல லீக்கேஜ் வரும். அதனால் சங்கன் ஏரியாவில் இந்த காலர் போடுறத அறவே தவிர்த்து விட வேண்டும். இது தப்பு. இந்த மாதிரி கப்ளர் போட்டுக்கணும். இதில் கப்ளரில் நல்ல ஹெவி கப்ளர், இந்த கப்ளர் கூட போடக்கூடாது, அது சரியில்லை. இந்த கப்ளர் வந்துட்டு அதை எல்லாமே அந்த ஓப்பன் லைனுக்கு வெர்டிக்கல் லைனுக்கு வேணால் போடலாம், வெர்டிக்கல் லைன்லேயே அது பிரச்சனை பண்ணும். இந்த கப்ளரில் குவாலிட்டியான கப்ளராக வாங்கி இந்த இடத்துல செட் பண்ணணும்.
2 பக்கமே டபுள் சைடு பேஸ்ட்டை போட்டு லைன் செட் பண்ணால் தான் இந்த ட்ராப்பு கிட்ட பக்காவாக இருக்கும். இந்த காலர் போடக்கூடாது, இது தவறு. ஓகே, முடிஞ்சுது. அடுத்த லைன் இப்படி போட்டாச்சு. போட்டு ஒரே ஒரு எல்போ மட்டும்தான் வரணும் லைனில். இந்த 2 எல்போ 3 எல்போ போட்டு இந்த பக்கம் வளைச்சி அந்த பக்கம் வளைச்சி கிராஸ் பண்ணி திருப்பி அந்த வேலையே ஆகாது. ஒரு எல்போவே போடாமல் போடணும், வேறு வழி இல்லை, போட்டு தான் ஆகணும். இப்போ இந்த ஒரு எல்போ போடணும். ஒரு எல்போ போட்டது அப்படின்னுச்சுன்னா எதனால் ஒரு எல்போ கூட போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னுச்சுன்னா, பிளாக் ஆனால் பிளாக்கே ஆகாதே, இதில் எப்படி பிளாக் ஆக போகுது அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டே பண்ணக்கூடாது. எப்போவுமே நாளைக்கு ஒரு தப்பு வந்தால் அதிலிருந்து சொல்யூஷன் என்னங்கிறத நம்ம இப்போவே கண்டுபிடிச்சி வைக்கணும். இந்த தொழில் சாமர்த்தியம்ங்கிறது தான். அப்போ இந்த எல்போவில் வந்துட்டு பிளாக் ஆச்சு அப்படின்னால், ஒரு இமேஜினுக்கு பிளாக் ஆச்சுன்னு என்ன பண்ணலாம்? இந்த ட்ராப்பில் இந்த சைடு உள்ள கேப் இருக்குது, இதில் இருந்து ஒரு கம்பியோ எதையாவது விட்டு நம்ம ஒரு சின்ன தப்பையோ மூங்கில் தப்பையோ எதையாவது விட்டு குத்தினா இந்த எல்போ வரைக்கும் போய் சேர்ந்துடும். அப்போ இந்த எல்போ வரைக்கும் இருக்க பிளாக்கை நம்ம இதில் கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 2 எல்போ உள்ளே இருந்தது அப்படின்னுச்சுன்னா அது வந்துட்டு பிளாக்கை கிளியர் பண்ண முடியாது. ஒரு எல்போங்கிறது பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். அதை வந்துட்டு லைன் நம்ம இது ட்ராயிங்கு இது லைனை போட்டு முடிச்சுன்னா வீடியோ எடுத்து வச்சிடணும். என்னென்ன பாத்ரூமில் எப்படி லைன் போகுதுங்கிறத வீடியோ எடுத்து வீட்டுக்காரன் கையில் ஒன்று இருக்கணும், நம்ம கையில் ஒன்று இருக்கணும். நம்ம அந்த வீட்டுக்கு போய் வேலை செய்கிற வரைக்கும் நம்ம கையில் அந்த வீடியோ இருக்கணும். நம்ம போகிறதில்ல அப்படின்னுச்சுன்னா விட்டுறலாம். சரி, அந்த எல்போ ஒரு எல்போ போட்டோம் அப்படின்னுச்சுன்னா இங்கேருந்து பாதியை இந்த பக்கம் கொடுத்திக்கலாம். அப்போ வெளிப்பக்கம் இருந்து அந்த டோர் எல்போவில் இருந்து நம்ம குத்துறோம் அப்படின்னுச்சுன்னா டோர் டீ அங்கே வரக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், வெளிப்பக்கம் டோர் எல்போ தான். அந்த பழைய வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டோர் எல்போவில் இருந்து அங்கேருந்து குத்தினா இந்த எல்போ வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். கிராஸ் அங்கே இங்கே எக்ஸ்ட்ரா எல்போ வரக்கூடாது. அப்போ அதில் பாதி இதில் பாதி குத்துறோன்னா இந்த பிளாக்கை நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்போது 2 பாயிண்ட்டு. அப்போது ஒரு பாயிண்ட்டு எல்போவை பேசிட்டோம். இன்னொன்று இந்த காலர் இது வரவே கூடாது. காலர் வந்துட்டு இந்த இது கம்பெனி கப்ளர், பக்காவாக இருக்கக்கூடிய கப்ளர் போட்டு பேஸ்ட்டை போட்டு பக்காவாக சீல்டு பண்ணிடணும். தண்ணி ஊற்றி உடனே தண்ணியை மட்டத்துக்கு வச்சு தண்ணி ஊற்றி தேக்கி நிறுத்தி செக் பண்ணிடுறது நல்லது. அடுத்தது வாஷ் பேசினுக்கு கீழே ஒரு டீ போட்டு ஒரு எல்போ போட்டிருக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு ஷூ, ரெடியூஸ் ஷூ இல்லை, புஷ்ஷு 2.5 ஒன்றரை புஷ்ஷை போட்டு 1.5 இன்ச் பைப் லைனை செவுத்தில் கன்சிடர் பண்ணி மேலே எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் முன்னால் தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அப்படி பண்ணிடலாமா அப்படின்னுச்சுன்னா அது பண்ணக்கூடாது, தவறு. சரி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னுச்சுன்னா, இப்போ இதில் வந்துட்டு வெளிப்பக்கம் இருந்து அவுட்டர் சைடில் இருந்து வரக்கூடிய எந்த விதமான ஒரு ஜந்துக்களும் கரப்பாம்பூச்சியோ எலியோ வேறு எது வந்தாலும் டைரெக்டாக மேலே ஏறி வாஷ் பேசன் வரைக்கும் வந்துடும். பாட்டில் ட்ராப் வேண்டான்னு சொல்லிட்டேன், அவாய்ட் பண்ணிட்டேன். பாட்டில் ட்ராப் நமக்கு வேலை செய்கிறதுக்கு சரிப்பட்டு வராது. வேலைக்காரர்களுக்கு அது மாற்றதே பெரிய தலைவலி. இத்தனோண்டு சின்ன சின்ன வாஷரை கொடுப்பாங்க, அது வந்துட்டு சரியாக ஃபெயிலியர் மாடல், எல்லா வீட்லேயும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. சரி, அப்போது இப்போ வந்துட்டு இதில் இருந்து மேலே டைரெக்டாக வந்துடும். ஸ்மெல் கீழேருந்து வரக்கூடிய ஒரு ட்ராப்புடைய வேலை என்ன பண்ணுது அப்படின்னுச்சுன்னா, ஸ்மெல் அரெஸ்ட் பண்ணும், வெளியிருந்து வரக்கூடிய புழு பூச்சிகளை தடுத்து நிறுத்தும். 2 வேலை பண்ணும். ஒரு ட்ராப்புடைய வேலை அதுதான் பண்ணும். அப்போ இந்த ட்ராப் இல்லாமல் நம்ம இதை நம்ம டைரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னுச்சுன்னா நேராக வேலை போகும்போது வாஷ் பேசனில் ஃபுல்லாக ஸ்மெல் வரும். வாஷ் பேசனில் ஸ்மெல் வரும். கரப்பாம்பூச்சி வேறு ஏதாவது இருந்ததுன்னா அங்கே வந்து எட்டி பார்த்துட்ருக்கோம், எப்படி வெளியே வரதுக்கு வழி என்னான்னு பார்ப்போம். சின்ன சின்ன குட்டி கரப்பாம்பூச்சி வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸ்மெல் அடிக்கும், புழுவெல்லாம் வரும். சில வீடுகளில் டிச்சில் இருந்து வரக்கூடிய புழு டைரெக்டாக வீடு வரைக்கும் வந்திருக்குது. நீளமாக வால்புழு சின்னதாக இருக்கும். இது நல்ல லென்த்தாக இருக்கக்கூடிய மண்புழு அளவுக்கு லென்த்தாக இருக்கிறது எல்லாமே பாத்ரூமில் வந்திருக்குது. அது பெரிய தலைவலியாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல டைரெக்டாக இப்படி கொடுக்கக்கூடாது, டீயும் எல்போவும் கொடுக்கக்கூடாது. அப்போ இங்கேருந்து மேலே தூக்கி லைனை நம்ம இப்படி போடலாம் அப்படின்னு பேசினேன். இப்போ மேலே தூக்கி இப்படி போடும்போது சங்கன் ஏரியா ரொம்ப நமக்கு டைட் ஆகிரும், அதாவது லாஸ் ஆகிரும். அந்த இடத்துல நம்ம அப்படி லைன் செட் பண்ணும்போது ரொம்பவே நெருக்கடியாக இருக்கும். இது வரைக்கும் பைப் லைன் கொண்டு வர ஒரு 10 அடி பைப்பு வருது அப்படின்னா அந்த 10 அடி பைப்புக்கு 2-3 எல்போ கணக்கு போட்டு பார்க்கும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து அந்த ட்ராப் வரைக்கும் போக வேண்டாம், இந்த இடத்துல மாத்திரம் என்ன பண்ணலாம்? சரி, நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், பார்ப்போம். அப்போ காட்டினதுக்கு இப்போ பாடுறதுக்கு வித்தியாசம் பாருங்கள். அப்போது ஒரு டீயும் ஒரு எல்போவும் போட்டிருந்தேன். இப்போ அதை எடுத்துகிட்டு ஒரு ஒய்யும் ஒரு ட்ராப்பும் போட்டிருக்கிறேன்.
இப்போ அங்கிருந்து 10 அடி பைப்பை இது வரைக்கும் நம்ம கடத்தி கொண்டு வந்து இந்த ட்ராப்பில் கொண்டு வந்து விடும்போது ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கணக்கு பண்ணணும். இது கொண்டு வந்து விடுறது ஒன்று நெருக்கடி. சங்கன் ஏரியாவில் இந்த பாயிண்டில் கொண்டு வந்து ட்ராப்பில் கொண்டு வந்து சேர்த்துறது ஒரு நெருக்கடி. அதையும் தாண்டி நம்ம எதையாவது பண்ணி முடித்தாலும் அந்த பைப்புக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸ், அந்த பைப்பு 2-3 எல்போ அதுக்காகிற எக்ஸ்பென்ஸை நம்ம கணக்கு போட்டு பார்த்து அப்படின்னுச்சுன்னா அதுக்கும் இந்த ஃபிட்டிங்ஸுக்கும் ஒரு 100 ரூபாய் வித்தியாசப்படும். பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு 100 ரூபாய் வித்தியாசப்படும். ஆனால் அந்த 100 ரூபாயில் வேலை நல்லா பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ இங்கே ஒரு ட்ராப் போட்டுடுறோம். இந்த ட்ராப் சிஸ்டம் இங்கே வந்துடுது, ஒய் வந்துடுது. டீ போடல, ஒய் போட்டிருக்கிறேன். டீ போடுறதுனாலும் இதில் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ட்ராப்பில் எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டும் தேவையில்லை. ஏன்னா இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, இந்த கிராஸில் அப்படியே காடி எடுத்து செவுத்துலேருந்து அப்படியே கன்சல்ட் பண்ணி எல்போவை இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராப்பில் இதை எடுத்துட்றேன். இந்த மவுத்தில் கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படியே. அப்போ அங்கேருந்து இந்த எல்போ மட்டும்தான் கிராஸ் ஆகும். இங்கே பாக்கி மேலே எல்லாமே நமக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஸ்ட்ரைட்டாக போய் இங்கேருந்து எல்போ வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிறதெல்லாம் அதெல்லாம் கரெக்ட். இப்போ இந்த இடத்துல இப்படி வரும்போது அந்த வாஷ் பேஸினுடைய வேஸ்ட் வாட்டர் கரெக்டாக ட்ராப்போட கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த ட்ராப்பு கரெக்டாக வாஷ் பேஸனுக்கு கீழே வந்துடுது. அப்போ ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் நம்ம இந்த இடத்துல ட்ராப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுனா இதை வச்சுட்டு பர்மனெண்ட்டு சீல் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த இதையும் காட்டுறேன். இதை பர்மனெண்ட்டு சீல்டு பண்ணக்கூடாது. இது வந்துட்டு வித் ரிங்கு தனியாக இருக்கும். வச்சு அப்படியே பேக் பண்ணுறோம். இது மட்டும்தான் பேக்கிங் ஆகும். இது வந்து எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். எப்போ பிளாக் ஆனாலும் இதில் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி சௌகரியம் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல எல்லாமே நான் பர்மனெண்ட்டாக சீல் பண்ணிடுவேன். என்ன காரணம் அப்படின்னுச்சுன்னா வீட்டில் அந்த ஒர்க்கர்ஸ் சர்வெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னுச்சுன்னா இருக்கிற அந்த சீமாத்து குச்சி மற்றது எல்லாத்தையும் தூக்கி முடியெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு வலையை போட்டு மூடி வச்சிட்றாங்கன்னு போட்டு பர்மனெண்ட்டாக சீல்டு பண்ணிடுறேன். இப்போ அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் விவரமாக ஆகிட்டாங்க. அதனால் இதில் போட்டாலும் கண்டிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதில் இந்த மாதிரி ஓப்பனாக இருந்தது அப்படின்னுச்சுன்னா என்ன குப்பையோ ஏதோ இருந்தாலும் வீட்டுக்காரங்களை எடுத்து க்ளீன் பண்ணலாம். சப்போஸ் பிளாக்காக இருந்தாலும் நம்ம உடனடியாக நாம் அதை அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ண முடியும். அப்போது ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து பண்ணுற மாதிரி தான் இது இருக்கணும். கரெக்ட். முடிஞ்சது. அடுத்தது ஒய் இங்கே போட்டாச்சு. அப்போ இந்த ஒயில் இந்த இடத்துல பிளாக் ஆனால் என்ன பண்ணலாம், அதையும் பார்க்கணுமில்ல. பிளாக்கே ஆகாது. அதையும் பேசிகிட்டு இருக்கவங்க பிளாக் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். பிளாக் ஆனால் என்ன பண்ணலாம், இது இருக்குது. இதை நம்ம மேலே கழட்டி எடுக்க முடியும். தெரியும், நீங்கள் பார்த்தது தான். அது ஒன்று பெரிய ஒன்று விஷயம் இல்லை. ஒன்று டைட்டாக இருக்குது, அந்த வாஷர் டைட்டு. இதை எடுத்து இந்த ஓப்பனில் இருந்து ஒரு ஜான் கூட வராது. மீறி போனால் ஒரு ஜான் கூட வராதில்ல, ஒரு 8 இன்ச்சு வரும். இப்போ இந்த இடத்துலையே ஒரு சின்ன குச்சி விட்டுதுனாவே, அதில் கம்பி விட்டுதுனாவே இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம். பிளாக் ஆகாது. ஆனாலும் இப்போ இந்த ஸ்டைட்டில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பெண்டு தான், ஒரு ஒய் மட்டும்தான் இருக்குது. அதனால் அதை நம்ம ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிக்க முடியும். அப்போ இப்படி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னுச்சுன்னா ஒரு ட்ராப் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னுச்சுன்னா அந்த பைப் லைனுக்கு பதிலாக தானே நம்ம ட்ராப் போடுறோம். வீட்டுக்காரங்களுடைய அல்லது இன்ஜினியர் நம்ம பேசினாலும் அந்த ஆர்கியூமெண்ட் நம்ம கரெக்டாக நம்ம சொல்லலாம். அதுக்கு பதில் இது. உங்களுக்கு அதையும் போட்டு நான் இதையும் ஒன்றும் செட் பண்ணல இல்லை. அந்த பைப்பு நம்ம போடுறோம், அங்கேருந்து அது வரைக்கும் போட்டு அந்த நெருக்கடி அதில் தான் பிளாக் ஆச்சு அப்படின்னுச்சுன்னா அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இது பிளாக்கே ஆகாதே. 1.5 இன்ச்சு பைப் அது வரைக்கும் போகும்போது இந்த வாடகை வீட்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னுச்சுன்னா 2 மாதம் காலியாக இருக்கும் வீடு, 3ஆவது மாதம் ஆள் வருவாங்க. அந்த லைனில் பூரா செடிமெண்ட்டெல்லாம் தேங்கி நிற்கும். சில வீட்டில் ஆசிட் கிளீனிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ட்ராப் சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா மேலேயே 3 எல்போ வந்துடுதில்ல. மேலேயே இந்த வேஸ்ட் கப்ளிங் கிட்ட ஒரு எல்போ வந்துடும், செவுத்தில் கன்சல்டில் மேல் பக்கம் வெர்டிக்கல் எல்போ ஒன்று, கீழே ஹரிசாண்டல் எல்போ ஒன்று. 3 எல்போ அங்கேயே வரும்போது அங்கேயே ஒரு பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நான் பார்த்தீங்கன்னா இந்த 2வது இதிலிருந்து வரக்கூடிய இந்த எல்போ இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வரக்கூடிய எல்போவை போட மாட்டேன். டீ போட்டு முன்னால் எண்டுக்கே போட்டுருவேன். அப்போ இங்கே பிளாக் வந்தாலும் இதில் நம்ம இந்த டீ போட்டு முன்னால் ஃப்ரண்ட்டில் எண்டு கேப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எண்டு கேப்பையும் பேஸ்ட் பண்ணுவேன். சில வீட்டில் பார்த்தோன்னா எம்டிஏ போட்டு த்ரெட்டட் எண்டு கேப் போடுவேன். யார் வேணாலும் பிரித்து வேலையை செஞ்சுக்கலாம். அப்படி விட்டு குத்தி க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ 3-4 எல்போவோ அல்லது பெண்டோ வந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிளாக் அட்டன் பண்ண முடியாது.
அது ரொம்பவே சிரமம். அதனால் இந்த இடத்துல இந்த ட்ராப்பை செட் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸி. யார் வேணாலும் அந்த இடத்துல ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சம்மந்தப்பட்ட பிளம்பரே வரணும், எப்படியெல்லாம் லைன் போஸ்ட்லாம் பார்க்க வேண்டிய, யார் வந்தாலும் ஒரு வீட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். நான் வேலை செஞ்ச வீடு நானே தான் போய் சரி பண்ணுங்கிற மாதிரி எந்த வீட்லேயுமே இருக்கக்கூடாது. வேலைக்காரங்களுடைய ஒரு டேலண்ட்டு அதுதான். இப்போ நான் வேலை செஞ்ச வீட்லையெல்லாம் எனக்கு போக முடியும் வெளியூர் இருக்கும்போது சில வேலைக்காரங்க வேறு பிளம்பருக்கு எதாவது போனாங்க அப்படின்னுச்சுன்னா ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு போகிற மாதிரி தான் அங்கே செட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நான் மட்டும்தான் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்து அப்படின்னுச்சுன்னா யார் வேணாலும் ஈஸியாக அதில் ஆப்ரேட் பண்ணலாம், வீட்டுக்காரங்களே பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்து எப்படின்னுச்சுன்னா வெளியிருந்து பிளம்பர் வரணும்னு எல்லாம் அவசியம் இல்லை, வீட்டுக்காரங்களே இதை ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மெட்டீரியலும் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா பெரிய அளவுக்கு வேலையும் வராது, வேலை இடைஞ்சல்லாம் வராது. செலவில் மட்டும் 100 ரூபா வித்தியாசம். அந்த 100 ரூபாங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட் ஒர்க்கில் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க முடியும். பேஸ்ட்டு வாங்குகிறோம், ஆக்சைடு வாங்குகிறோம், எத்தனையோ இருக்குது. அதனால் அதை நம்ம கணக்கு போட முடியாது. வீட்டுக்காரங்கிட்ட அந்த டீட்டெயிலாக சொல்லிடுறோம், இப்படி இருந்தால் சௌகரியமாக இருக்கும். டீ போட்டே பண்ணலாம், டீ போட்டே இந்த இதை போடலாம், ட்ராப்பை செட் பண்ணலாம். டீ போடுறத விட ஒய் போடுறது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி கிளாஷ் ஆகுமேங்கிறதுக்காக தான் நம்ம டீ போடாமல் 2 பகுதியிலிருந்து இந்த ஒயில் இந்த பக்கம் சைட்லேருந்து வர்றதும் அந்த ட்ராப்பிலிருந்து வரக்கூடிய தண்ணியும் ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகும். மோதும்போது மோதாமல் 2ம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இந்த ஒய் நம்ம செட் பண்ணுவோம். டீ போட்டதுன்னா ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகும், மோதி போகும். ஆனால் ஒரு பாத்ரூம்குள்ளே ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பாத்ரூம்குள்ளே நுழைஞ்சுன்னா ஒரு ஆள் தானே யூஸ் பண்ணுவாங்க. அதில் கிளாஷ் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு பதில் டீ போடுறதுனாலும் தாராளமாக போடலாம். டீ போட்டு செட் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், அல்லது இதையும் நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிச்சுன்னா பாத்ரூம்குள்ளே ட்ராப் சிஸ்டம் வாஷ் பேசன் லைனில் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கேருந்து வெளியே கிடச்சி நம்ம போடும்போது வெளிப்பக்கம் நம்ம அதே மாதிரி டோரல்போ போட்டு ரெடி பண்ணலாம். கிளாசட் லைனை ஒன்று சைடை தள்ளி போடலாம். ஸ்டெப் கிளாம்ப் எக்ஸ்ட்ரா பிடிக்கும், இல்லை அப்படின்னுச்சுன்னா அதையும் இந்த பக்கம் நகர்த்தி 2 லைனுக்கு இடையில் ஒரு 3 இன்ச்சு வர்ற மாதிரி கொடுத்து தான் லைனை செட் பண்ணணும். அந்த லைனுக்கும் 2.5 இன்ச்சு லைனுக்கும் 4 இன்ச்சு லைனுக்கும் இடையில 3 இன்ச்சு கேப் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாளைக்கு செவுத்துக்குள்ளிருந்து ஏதாவது லீக்கேஜ் வருது, பிரச்சனை ஆகுது அப்படின்னுச்சுன்னா கொஞ்சம் உடச்சி பார்க்குறதுக்கோ பிரித்து வேலை செய்கிறதுக்கோ வெளிப்பக்கம் வெர்டிக்கல் லைன் சௌகரியப்படும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி வைக்கிறது ரொம்ப தவறு. அப்புறம் இதுக்கு அதேமாரி தான். இப்போ இந்த ட்ராப் இல்லாமல் இந்த பக்கம் வர ட்ராப்பும் இதுலேயும் கிரேட்டிங் இதுதான் வரணும். இந்த மாதிரி போட்டுச்சு அப்படின்னுச்சுன்னா ஈஸியாக நம்ம எடுத்து நம்ம வேலை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ரைட், இந்த ஒர்க்கில் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்வதற்கில்லை. நல்லது நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.